ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய கட்டிங்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் இனிமேல் வரப்போகுது. இனி என்ஜாய் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம பட்டி ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ட்ரா பண்ண பட்டியை நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளது இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக கப்பு இந்த பட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்டை பார்த்துடலாம். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் ஸ்லீவ் லென்த்து 10, ஆர்ம்ஹோல் 16, ரவுண்டு 11. இந்த 3 அளவுகளை வச்சு நம்ம ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் 10+1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா, கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். மேலே ஸ்டிச்சிங் உள்ள ஷோல்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போ 11 இன்ச்சு. சரிங்களா? அடுத்தது ஆம்கோலோட அகலம் எவ்வளவுனா, ஆம்கோலுடைய சுற்றளவு 16. 16லேருந்து அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8. 8லேருந்து -1 பண்ணணும்னா 7. இதுதான் ஆம்கோலோட அகலம். சரிங்களா? அதாவது அப்பர் ஆம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் செஸ்ட் 36. அதை 10ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 3.6 வரும். இந்த 3.6 தான் நம்ம ஆம்ஹோலுடைய இறக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கேப் ஸ்லீவ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவு இந்த 3.6. கீழே ரவுண்டு 11 அப்படின்னா 11 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5. அது கூட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்பொழுது 5.75 வரும். சரிங்களா? இப்போ இந்த கால்குலேஷன் தான் நம்ம ஸ்லீவுக்கு. பெருசாக எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் நமக்கு ஸ்லீவோட கால்குலேஷன். இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்ச் டேப் எடுத்துக்கலாம். 10+1 11. 11க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு. அதே போல் மேலே ஒரு 1/2 இன்ச், அதுவும் மடிச்சடிக்க உள்ள ஸ்டிச்சிங்குள்ளே போகிற துணியை. சரிங்களா? இப்போது ஆம்ஹோலுடைய இறக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 36 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.6 வரும். இதுதான் ஆம்ஹோலுடைய இறக்கம். இதே 3.6 இங்கேயும் வச்சுக்கணும். இப்போ ஸ்கேல் வச்சு 3.6 எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துக்கு ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த இடத்துலையும் 3.6 நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சொன்னேன், ஆம்ஹோலுடைய சுற்றளவு 16 அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8. 8லேருந்து -1 பண்ணணும்னா 7. 8 - 1 7 நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போது இந்த கோட் இப்போ இங்கே 3.6 நம்ம நோட் பண்ண இல்லையா? இப்போ அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணி விடுறோம். ஜாயின் பண்ணி விட்டுட்டு இன்ச் டேப்பை கரெக்டாக அந்த கோட் மேலே அப்படியே வச்சு 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டர் போர்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே
அதே போல் மேலே 1/2 இன்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருந்து 3/4 இன்ச்சு கீழே. ஓகேங்களா? அதே போல் இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல், இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது இல்லையா, இந்த கர்வ் ஸ்கேல் வந்து ஸ்லீவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கையில் ட்ரா பண்ணாமல் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கையில் ஈஸியாக வரும். இப்போ இந்த புள்ளியையும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே கர்வ் ஸ்கேலை வந்து திருப்பி வச்சுட்டு இந்த 7ன்னு குறிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த கோட்டை அப்படியே அந்த வளைவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பேக் ஸ்லீவோட ஆர்ம் ஹோலை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணி எடுக்கணும். மேலேருந்து 3/4 இன்ச்சு கீழே வச்சோம் இல்லைங்களா, அதுலேருந்து அப்படியே நம்ம பட்டி ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ட்ரா பண்ண பட்டியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டி இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக கப்பு இந்த பட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதோட மெஷர்மெண்ட்டை பார்த்துடலாம். ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து ஸ்லீவ் லென்த்து 10, ஆர்ம் ஹோல் 16, ரவுண்டு 11. இந்த 3 அளவுகளை வச்சு நம்ம ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து 10+1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். மேலே வந்து ஸ்டிச்சிங் உள்ள ஷோல்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். அப்போ 11 இன்ச்சு. சரிங்களா? அடுத்தது வந்து ஆம்கோலோட அகலம் எவ்வளவுனா, ஆம்கோலுடைய சுற்றளவு 16. 16லேருந்து அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 8. 8லேருந்து -1 பண்ணணும்னா 7. இதுதான் வந்து ஆம்கோலோட அகலம். சரிங்களா? அதாவது அப்பர் ஆர்ம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட் 36. அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 3.6 வரும். இந்த 3.6 தான் நம்ம ஆம்ஹோலுடைய இறக்கமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கேப் ஸ்லீவ் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அளவு வந்து இந்த 3.6. கீழே வந்து ரவுண்டு வந்து 11 அப்படின்னா 11 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.5. அது கூட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்பொழுது 5.75 வரும். சரிங்களா? இப்போ இந்த கால்குலேஷன் தான் நம்ம ஸ்லீவுக்கு. பெருசாக எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் நமக்கு ஸ்லீவோட கால்குலேஷன். இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்ச் டேப் எடுத்துக்கலாம். 10 + 1 11. 11க்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்கு. அதே போல் மேலே ஒரு 1/2 இன்ச், அதுவும் மடிச்சடிக்க உள்ள ஸ்டிச்சிங்குள்ளே போகிற துணி. சரிங்களா? இப்போது ஆம்ஹோலுடைய இறக்கம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், 36 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.6 வரும். இதுதான் ஆம்ஹோலுடைய இறக்கம். இதே 3.6 இங்கேயும் வச்சுக்கணும். இப்போ ஸ்கேல் வச்சு 3.6 எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோமோ அந்த இடத்துக்கு ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எந்த இடத்துலையும் 3.6 நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சொன்னேன்
ஆம்ஹோலுடைய சுற்றளவு 16 அப்படின்னா அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 8, 8லேருந்து -1 பண்ணணும்னா 7. எயிட் -1 7 நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த கோட் இப்போ இங்கே 3.6 நம்ம நோட் பண்ண இல்லையா? இப்போ அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இந்த கோடை நம்ம ஜாயின் பண்ணி விடுறோம். ஜாயின் பண்ணி விட்டுட்டு இன்ச் டேப்பை கரெக்டாக அந்த கோட் மேலே அப்படியே வச்சு 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சென்டர் போர்ஷன் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே, அதே போல் மேலே 1/2 இன்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் இருந்து 3/4 இன்ச்சு கீழே. ஓகேங்களா? அதே போல் இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது இல்லையா? இந்த கர்வ் ஸ்கேல் வந்து ஸ்லீவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கையில் ட்ரா பண்ணாமல் இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கையில் ஈஸியாக வரும். இப்போ இந்த புள்ளியையும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 சர்க்கிள் போட்டுக்கலாம். அதே கர்வ் ஸ்கேலை வந்து திருப்பி வச்சுட்டு இந்த 7ன்னு குறிச்சோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இருந்து அந்த கோட்டை அப்படியே அந்த வளைவை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இது வந்து பேக் ஸ்லீவோட ஆர்ம் ஹோலை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை வந்து ட்ரா பண்ணி எடுக்கணும். மேலேருந்து 3/4 இன்ச் கீழே வச்சோம் இல்லைங்களா? அதுலேருந்து அப்படியே